ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ராமர் பேசுனதுக்கு பார்த்தீங்கன்னா மாக்காப்பா அவர்கள் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா ஷோலையும் பார்த்தீங்கன்னா என் வயசுக்கு கூட மரியாதை தராமல் என்ன அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க சில விஷயத்த பேசும்போது பார்த்தீங்கன்னா காமெடியாகவும் இருக்குது, அதே டயத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மாக்காப்பாக்கு ராமரை பற்றி நல்லாவே தெரியும், எப்படி காமெடி பண்ணுவார்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாக்காப்பா அவர்களையுமே டேக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாக்காப்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, நாங்கள் ரொம்ப நாளாகவே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட காமெடி எல்லாம் நிறைய பேர் ரசிச்சு பாக்குறாங்க. இப்படி இருக்கும்போது நாங்க ஏன் அவரை அசிங்கப்படுத்த போறோம்? அவர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். காமெடி எல்லாம் நாங்க அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அவர் கூட பேசும்போது அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி மாக்காப்பா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க நல்ல காமெடி பண்றீங்க, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, இப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை தரலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நாங்க காமெடிக்காக நிறைய விஷயத்த இறங்கி வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சில பேச்சு உங்களுக்கு தப்பா தெரியும், ஆனா எங்களுக்கு அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாக்காப்பா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராமர் அவர்கள் எனக்கு கொஞ்சம் மரியாதை இல்லாம இருக்கு, என்ன கொஞ்சம் இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கு மாக்காப்பா அவர்கள் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.